ஏய் போதுண்டி உங்களோட வாழ்ந்த வாழ்க்கை. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னமும் அவன் மேல பாசத்தை கொட்டுவாங்க. போதும், எனக்கு சலிச்சிருச்சு. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நான் கிளம்புறேன். நமக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம புருஷனும் அதே லவ்வோட தான் இருப்பாரா? செக் பண்ணி பாத்துற வேண்டியதான். உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை போதும். நான் வீட்டை விட்டு போறேன். என்னை தேட வேண்டாம். ஹலோ, நமக்கு இருந்த ஒரே தொல்லை முடிஞ்சு. அவ வீட்டை விட்டு போயிட்டா. இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நீ ரெடியா இரு, நான் வீட்டுக்கு வரேன். 2 பேரும் கிளம்புறோம். ஹலோவே, நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. என்ன எழுதியிருக்காரு? அட லூசு பொண்டாட்டி, கால் தெரியுற அளவுக்கு கேவலமா மறைஞ்சு நிற்கிறேன். பன்னீர் வாங்கிட்டு வரேன். சப்பாத்தி பன்னீர் பட்டு முதல் சாப்பிடலாம். என் மொத்த காதல் உனக்கு தான். 100 ஜென்மம் ஆனாலும் உன் கூட தான். ஐ லவ் யூ லதா. உங்களோட வாழ்ந்த வாழ்க்கை போதும், நான் கிளம்புறேன். நீங்க எனக்கு வேணான்னு மனைவி சொன்னாலும் கணவன் செஞ்ச இந்த செயலை பாருங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. சாய் வினோத் அஃபிஷியல் அப்படின்றவங்க தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோ தாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டில் பேசுறத கேட்குறாங்க. அங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை. கல்யாணம் ஆகி 10 வருஷம் மேல ஆகுது. இனிமேலாம் உங்ககிட்ட அன்பு காட்ட முடியாது அப்படின்னு சொல்ல, ஒருவேளை நம்மளோட லைஃப்லயும் இப்படிதான் இருக்குமோ? நமக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்மளோட ஹஸ்பண்ட் அதே லவ்வோட இருக்காரான்னு தெரியலையே. சரி ஓகே பாத்துருவோன்னு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு லெட்டர்ல எழுதி வச்சிடறாங்க. இங்க பாருங்க, உங்களோட வாழ்ந்த வாழ்க்கை போதும், எனக்கு சலிச்சிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு பக்கத்துலயே ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் வராரு. அதை பார்த்துட்டு அவர் ஏதோ எழுதி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்கள வம்பிழுக்க வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. அவ்வளவுதான் போச்சு, நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னு இவங்க கதவை ஓபன் பண்ணிட்டு வந்து பார்த்தா, ஒளியறது தான் ஒளியற, ஒழுங்கா ஒளிய மாட்டியா லூசு, என்னைக்குமே வந்து நான் உன்னை லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன்னு அவருடைய அந்த அன்பை வெளிப்படுத்துறாரு. இந்த இன்சிடென்ட் மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையிலயும் கண்டிப்பா நடந்திருக்கும்ல. வருஷங்கள் ஆக ஆக நாட்கள் போக போக நமக்கும் வந்து சில டவுட்ஸ்லாம் வரும், சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரதாங்க செய்யும். அதெல்லாம் வந்து ரொம்ப காமன் தான். யாரா இருந்தாலும் அந்த ரீஅஷூரன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் டோர்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.